ஆன்ம விழிப்பு, சரணாகதி, ஆன்ம சுத்தி என்ற மூன்றையும் உள்ளடக்கிய ஆன்மீக சக்தி நிறைந்த மாதம்தான் மார்கழி மாதம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லுகிறார். வாசலில் கோலமிட்டு மகாலட்சுமி அன்னையை வீட்டிற்குள் வரவேற்று அகந்தை பொய் பொறாமை விட்டு விலகி சாந்த மனதோடு பக்தி மார்க்கமான திருப்பாவை பாசுரங்களை பாடி ஞான மார்க்கமான திருவம்பாவையை பாராயணம் செய்து மார்கழி நீராடி மனதை சுத்தப்படுத்தி முக்திக்கான வழியை தேடிச் செல்லும் மாதம் இது. அகந்தையை உடைத்து பக்தியின் உச்சத்திற்கு சென்று சிவபெருமானை அடைய மாணிக்க வாசகர் எழுதிய திருவம்பாவையை பாடி கெட்ட பழக்கங்களை விட்டு விலகி புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவெடுக்கும் உன்னத மாதம் இது. அதிகாலை 4 முதல் 6 மணிக்குள் எழுந்து பல் துலக்கி குளிர்ந்த நீரில் நீராடி வீட்டு பூஜை அறையில் கோலமிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபமேற்றி துளசி, வில்வம், தாமரை இவற்றில் ஏதாவது ஒன்றை அர்ச்சனைக்கு பயன்படுத்தி ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாயா என்ற மந்திரங்களை 108 முறை உச்சரித்து திருப்பாவை பாசுரம் 1, திருவம்பாவை பாடல் 1 என்று மனதை பரிசுத்தமாக்கி வெல்லத்துடன் அவல் சேர்த்து பால், பழம் நெய்வேத்தியமாக படைத்து ஆரத்தை எடுத்து பொய்யை தவிர்த்து கோபத்தை கட்டுப்படுத்தி எளிய உணவு உண்டு மார்கழி பூஜையை தினமும் செய்யலாம். பக்தியின் உச்சத்தில் ஆண்டாள் எழுதிய திருப்பாவை, ஆன்மாவை விழித்திட செய்யும் சிவஞான பாடல்களை கொண்ட திருவம்பாவை, உறக்கமெனும் அறியாமை இருள் விலகி ஞானமெனும் ஆத்ம விழித்தெழுதல் வரவேண்டும் என மாணிக்க வாசகர் விரும்பினார். வெளி அலங்காரத்தை குறைத்து தங்கள் ஆத்மாவை நோக்கி பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். மார்கழி மாதத்தில் திருமணம், நிச்சயதார்த்தம், புதுமனை புகுதல் என்று எந்த சுபகாரியங்களும் செய்வதில்லை. இது கொண்டாட்டத்திற்கான மாதம் அல்ல, தவத்திற்கான மாதம், ஆத்ம சுத்திக்கான மாதம். அத்தியாவசியமான காரியங்களை கண்டிப்பாக செய்யலாம். அவசியம் இருந்தால் முகூர்த்தம் நடத்தலாம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எழுதிய 10 பாசுரங்கள் திருப்பள்ளி எழுச்சி. மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பெருமாளை பள்ளி எடுப்ப இந்த திருப்பள்ளி எழுச்சியை பாடுகிறார்கள் என்று நினைக்காதீர்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் நம் ஆன்மாவை விழிப்பு நிலைக்கு கொண்டு வர இந்த பாடல்களை பாடுகிறோம். முதலில் திருப்பள்ளி எழுச்சி, பிறகு திருப்பாவை, சுப்ரபாதம் என்று மார்கழி மாதம் முழுவதும் கோலாகலமாக இருக்கும். அரிசி மாவினால் கோலமிட அதை பறவைகள், எறும்புகள், சிறு உயிர்கள் வந்து உண்டு செல்லும். தனலட்சுமியும் தானியலட்சுமியும் வீட்டில் வாசம் செய்ய வேண்டுமானால் அரிசி மாவு கோலம் அவசியம். இல்லத்தில் லட்சுமியை அழைக்க அவள் சின்னமான அரிசி மாவினால் வாசலில் கோலமிட வேண்டும். சைவ உணவு உண்டு உபவாசம் இருந்து தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து இயலாதவர்களுக்கு உதவி செய்து ஆன்மீக பெரியவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை படித்து ஆடம்பரத்தை தவிர்த்து அகந்தையை ஒழித்து உள்ளத்தில் ஒளி தீபம் ஏற்றி இறைவனை மனமெனும் கோவிலில் வரவேற்று மார்கழி மாதத்தை கொண்டாடுவோம். நன்றி.